அண்மைச் செய்தி. பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் உள்ள பிரச்சினைகளை வரும் புதன்கிழமைக்குள் தீர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநர் என் ரவிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பதவிகளை நிரப்புவதில் உள்ள பிரச்சனைகளை வரும் புதன்கிழமைக்குள் உச்சநீதிமன்றம் தீர்க்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு மற்றும் ஆளுநருக்கு உத்தரவிட்டிருக்கிறது. அவ்வாறு புதன்கிழமைக்குள் தீர்க்கவில்லை என்றால் உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் எனவும் உச்சநீதிமன்றம் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்திருக்கிறது. தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்ட விதிகளில் சட்ட திருத்தத்தில் ஆளுநர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி தமிழக அரசின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தமிழக அரசால் நடத்தப்படும் பல்கலைக்கழகங்களில் கௌரவ வேந்தராக துணைவேந்தர் நியமிக்கப்பட இருப்பதாகவும் துணைவேந்தர்கள் நியமிக்க வேண்டும் என கவர்னர் வலியுறுத்துவதாகவும் அதே போன்று துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பாக தேடல் குழுவை அரசு நியமித்தால் அதற்கு போட்டியாக ஆளுநர் தேடல் குழுவை நியமித்து வருவதாகவும் இது அரசனுடைய நடவடிக்கைகள் தலையிடும் வகையில் இருப்பதாகவும் அதே போன்று பல்கலைக்கழகங்களில் ஏற்கனவே உள்ள விதிகள் தொடர்பாக புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்ததாகவும் ஆனால் அதற்கும் ஆளுநர் தரப்பிலிருந்து ஒப்புதல் அளிக்கவில்லை எனவும் ஒப்புதல் அளிப்பதில் காலதாமதம் இருந்து வருவதாகவும் எனவே இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விவகாரத்தில் ஆளுநர் மற்றும் தமிழக அரசு இருவரும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து இழுப்பதன் மூலமாக மாணவர்கள் நலன்தான் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தில் வரும் புதன்கிழமைக்குள் உரிய நடவடிக்கைகளை இரு தரப்பினரும் ஆளுநர் மற்றும் தமிழக அரசும் எடுத்து இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் எனவும் அவ்வாறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் ஏதேனும் தொய்வுகள் ஏற்பட்டால் உச்சநீதிமன்றம் தாமாக இந்த விவகாரத்தில் உரிய உத்தரவு பிறப்பிக்க நேரிடும் என எச்சரித்த நீதிபதி வழக்கின் விசாரணையை வரும் புதன்கிழமை என்று தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.